ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பட்டர் கார்லிக் சிக்கன் தான். நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். எல்லாம் கலந்த மாதிரி, எலும்பு பீஸு ப்ரெஸ் பீஸு எல்லாத்தையும் கலந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சப்பழத்தில் நல்லா பிழிஞ்சு பாதி அளவுக்கு புழிஞ்சு விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா பிணைஞ்சு விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஊற வச்சிடலாம். இப்போது அந்த கேப்பில் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பாதி அளவுக்கு பட்டரும் பாதி அளவுக்கு நான் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது. நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. ரொம்ப வெந்துட்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ எல்லா சிக்கனையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் பட்டர் சேர்த்துருக்குறேன். அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். லைட்டாக பூண்டு வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சோம் இல்லையா, பட்டரும் ஆயிலும் சேர்ந்து அந்த எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த ஆயிலை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது டக்குன்னு கட்டியாகாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமும் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்து நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ இது எப்படி கலந்து விட்டாச்சுன்னு இந்த அளவு இருக்கணும். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கலந்துட்டு நல்லா இது கொஞ்சம் கொதித்து வரணும். அந்த ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். சிக்கனையும் வச்சு பட்டர் எண்ணெயும் சேர்த்து பொரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவிருக்கிறேன். கொத்தமல்லி இலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான ஜூஸியான செம்ம க்ரீமியான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.